இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் லூசிஃபர் என்று சொல்லவில்லை. நான் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம், தாவீதின் வேறுமாய் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. லூசிஃபரை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனத்தில் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, லூசிஃபரை பற்றி சொல்லும் போது அதிகாலையின் மகனாகிய விடிவெளியாக இருந்த நீ விழுந்து போயிட்டியே அப்படின்னு புலம்புறாங்க. அப்போது ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் 22 அதிகாரம் 16 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காருன்னா பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். அப்போது லூசிஃபரை பற்றி சொல்லும் போது என்ன பார்த்தோன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, அதாவது விடிவெளி நட்சத்திரமாக இருந்தவனே நீ விழுந்து போயிட்டியே அப்படிங்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இப்போ பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து எப்போ சொல்கிறாருன்னா, பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து பிதாவினுடைய சித்தத்தின்படி பாடுபட்டு சிலுவையில் மறைத்து எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டதுக்கு பிற்பாடாக நான் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம்னு சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து ஏன் அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த விழுந்து போன விடிவெளி நட்சத்திரத்தோடு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு விஷயம் கரெக்டாக தெரியல. ஏன்னா இது பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேட்டனிசத்தை தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த வீடியோஸ்க்கு கூட நாங்கள் லிங்க் கீழே கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க எப்படிப்பட்டவங்க பேசுகிறாங்கன்றது நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து 2 கூட்டம், ஒன்று வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம், ரெண்டாவது வந்துட்டு சேட்டனிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சீக்ரெட் சொசைட்டிஸ் மூலமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதை பேசுகிறாங்க. சரி, நாத்திகன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஏங்க இயேசு கிறிஸ்து மேலேயும் லூசிஃபர் மேலேயும் இவ்வளோ பற்று, எங்களுக்கு அந்த ஒரு கேள்வி வருது. அப்புறம் சாத்தான வழிபாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவையும் லூசிஃபரையும் பற்றி கவலைப்படுறீங்க? இது மக்களை திசை திருப்பணும், கிறிஸ்தவத்தை வந்து திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது 2 பேருமே ஒன்றாக, அதாவது லூசிஃபர் இயேசு கிறிஸ்து 2 பேருமே விடிவெளி நட்சத்திரமாக ஒன்றாக இருந்த காலம் ஒன்று உண்டு. அது யோபு புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். தேவன் வந்து பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இதை நம்ம பழைய வீடியோலேயே பார்த்தோம். அப்போது 2 பேரும் ஒன்றா இருந்த சூழ்நிலையில் ஒருத்தன் லூசிஃபர் வந்துட்டு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயேன்னு சொல்லப்படுறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டு எல்லாத்தையும் ஜெயங்கொண்டு இப்பொழுது அந்த 7 சபைக்கு தூது சொல்லிட்டு கடைசியாக எல்லாத்தையும் யோவானுக்கு வெளிப்படுத்தி முடித்ததுக்கு பிற்பாடாக என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது விடிவெளி நட்சத்திரமாக இருந்து விழுந்து போனவனையும் இப்பொழுது பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் எப்படி ஒரே நபர்னு சொல்கிறீங்க? இதை நம்ம சிந்தித்து நம்ம முடிவெடுக்க வேண்டியதில்லை. வேதத்தை கரெக்டாக படிச்சிருந்தா உங்களுக்கே கட்டாயமாக இது தப்புன்றது தெரிஞ்சிருக்கும். வேதத்தை சரியாக படிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.